ஹாய் ஹலோ கைஸ். இன்னையிலேருந்து நம்ம டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பெஸ்ட்டான செலிப்ரேஷன்லாம் பார்க்கலாம். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம தந்தை பெரியார். அவரோட பிறந்தநாள் செப்டம்பர் 17 கொண்டாடுறோம். அவரோட பிறந்த நாளை வந்து சமூக நீதி நாள் அப்படின்னும் செலிப்ரேட் பண்ணுறோம். அதோட இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடியோட பிறந்த நாளும் கூட. திருவிக கல்யாண சுந்தரனாரோட நினைவு நாள் செப்டம்பர் 17. ஓகேங்களா, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், முத்ரா திட்டம். முத்ரா திட்டம் அப்படின்னா பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறு குறு வியாபாரிகளுக்கும் எளிமையாக வந்து கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த முத்ரா திட்டம் மூலயமாக. இப்போ இதில் மெயின் கண்டென்ட் என்னென்னா, இந்த 2015 வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10வது வருஷம் ரீச் பண்ண போது இந்த 10 ஆண்டில் அதிக கடன் பெற்ற மாநிலங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த 5 இடங்களில் முதல்ல வந்து தமிழகம், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகம் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் நியூஸ், 2047க்குள் இந்தியா சுயசார்பு அடையும் அப்படின்னு வந்து மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் நமக்கு மெயின் நியூஸ் என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர் யார்? சர்பானந்த சோனோவால். இவர் வேறு எதுக்கெல்லாம் அமைச்சராக இருக்காருன்றது நமக்கு முக்கியம். மத்திய துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறையோட அமைச்சர் யாருன்னா சர்பானந்த சோனோவால். இவர் எதுக்கு வந்து தூத்துக்குடிக்கு வராருன்னு பார்த்தோம்னா, புதிய கப்பலை வந்து கொடியசைச்சு துவங்கி வைக்க தான் வந்திருக்காரு. சரிங்களா. அந்த கப்பலோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ரியோ கிராண்டே எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடியில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அதில் இருந்து புறப்பட்டிருக்கு இந்த ரியோ கிராண்டே எக்ஸ்பிரஸ். இதை வந்து கொடியசைச்சு தொடங்கி வச்சுருக்கார் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் நியூஸ் போயிடலாம். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 4வது உலகளாவிய புதுப்பிக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சி தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இதில் நமக்கு மெயின் நியூஸ் நமக்கு தேவையானது எதுன்னு பார்த்தோம்னா, எந்த மாநிலத்தில் இந்த மாநாடு தொடங்கப்பட்டது? குஜராத் மாநிலத்தில். அந்த குஜராத் மாநிலத்தோட ஆளுநர் யார்? ஆச்சாரியா தேவவ்ரத். குஜராத்தோட முதல்வர் பூபேந்திர பட்டேல். இதுதான் நமக்கு முக்கியமான கண்டென்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்பீடே செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் 10க்கு 10 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. சரிங்களா. ஸ்பீடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நிறைய வீராங்கனைகள் இருக்காங்க. குகேஷ், அர்ஜுன், விதிக், பிரக்ஞானந்தா, வந்திகா, திவ்யா, வைஷால், ஹாரிகா, இந்த போட்டியாளர்கள்லாம் ஆட்டத்தில் வந்து இருக்காங்க. இதில் மெயினாக அவர் வந்து ஆடி 5 ஆட்டத்திலுமே வெற்றி பெற்றிருக்கார். யாருன்னா நம்ம அர்ஜுன். சரிங்களா. இந்த சர்வதேச செஸ் சம்மேளனம் வந்து எங்கே நடைபெற்றிருக்கு, யாரோட சார்பில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடே அந்த சார்பில் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இது எங்கே நடைபெற்றிருக்குன்னா ஹங்கேரியில் புடாபெஸ்டில் அப்படின்ற ஒரு தலைநகரில் நடைபெற்றது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கம்மிங் 19th வந்து டெஸ்ட் போட்டி தொடங்கிருக்கு. இதில் நமக்கு மெயின் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய அணியோட தலைமை யாருன்னா ரோஹித் சர்மா, வங்கதேச அணி தலைமை யாருன்னா ரஜ்முல் ஹண்டே. இதுக்காக வந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இன்டர்நேஷ்னல் நியூஸ், குவாடலராஜா ஓப்பன் டென்னிஸ் போட்டி. சரிங்களா. இந்த குவாடலராஜாவோட மெயின் என்னென்னா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோவில் இருக்குது. சரிங்களா. மெக்சிகோவில் குவாடலராஜா அந்த நகரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டி நடைபெற்றது. அதில் வின் பண்ண சாம்பியன் பட்டம் வாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா மகத லேனோ இக்பெச். சரிங்களா. இவங்க வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகே டியர்ஸ், டே டு டே நம்ம வந்து நியூஸ்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டே டு டே பார்க்கலாம். இன்றைக்கி மிலாடி நபி. ஸோ நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள் இந்த மிலாடி நபியாக செலிப்ரேட் பண்ணுறோம்.
ஓகே கைஸ், தேங்க்யூ.